வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி குழந்தைங்களுக்கான கீரை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு அரை ஸ்பூன் இல்லைனா ஒரு ஸ்பூன் அளவுக்கே நெய் விடுங்க. இதோட ஒரு சின்ன பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு தக்காளி, பாலக்கீரைங்க இதை ஒரு கப் அளவுக்கு சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்க. இதை லைட்டா வதக்கிக்கலாம். நம்ம இதோட ஒரு பிஞ்ச் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ சாப்பாடு அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறம் பாசி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், இதை நல்லா கழுவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தை இதை விட ஜாஸ்தி சாப்பிடணும்னா இந்த அளவை ஜாஸ்தி படுத்திக்கோங்க. இதோட ஒரு பிஞ்ச் பெப்பர் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட். ஒரு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு சால்ட் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துடலாம். இதோ கீரை சாதம் ரெடி. இப்போ நம்ம இதை மசிச்சுக்கலாம். அதே மாதிரி உங்கள் குழந்தை மசிச்சதை சாப்பிடுனா இந்த மாதிரி மசிங்க, இல்லைனா மிக்சியில் ஒரு அடி அடித்து கொடுங்க. இது நீங்கள் பருப்பு போடாமலே கொடுக்கலாங்க. வெறும் கீரையை மட்டுமே இதே மாதிரி பண்ணி அதையும் அடித்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. யூஸ்வலாக கீரையும் தக்காளியும் சேர்த்து சமைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது. பட் வேர்ல்ட் ஃபுல்லாக அந்த மாதிரி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. என்னென்னா கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிடும் அப்படிங்கிற பயம் இருக்குது. பட் கிட்னி ஸ்டோன்ஸ் இதனால் ஃபார்ம் ஆகாது. பட் கிட்னி ஸ்டோன்ஸ் உள்ளவங்களுக்கு இது ஆக்ரிவேட் ஆகிடும். ஸோ வேணும்னா இங்கே தக்காளியை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதோ நம்மளோட கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு. வேறொரு பேபி ஃபுட்டோட சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.